நீட் தேர்வு விவகாரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்பு ஒரு பேச்சு என திமுக உள்ளது எனவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இனி யாராலும் இந்தியாவில் நீட் தேர்வை ஒழிக்க முடியாது என்ற பேட்டியளித்தார். உலகம் முழுவதும் கோவிட் பெருந்தொற்று பரவிய காரணத்தினால் 2020-21 ஆண்டு கல்வியாண்டில் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் இந்த தேர்வு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் என சொல்லி இருக்கிறோமே தவிர எங்களால் எப்படி ரத்து செய்யப்படும்? சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது தெரியும். தமிழ்நாடு அரசால் இதை ரத்து செய்ய முடியாது என்றும் மத்திய அரசு தான் இதை ரத்து செய்ய முடியும் என்றும் அதனால்தான் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்திக் கொண்டு இருக்கிறோம் என்றும் சட்டப்பேரவையில் எனக்கு பதிலளித்தார். நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு தான் ரத்து செய்ய முடியும், மாநில அரசு அல்ல. அந்த உரிமை மாநில அரசுக்கு இல்லை என்பதை ஸ்டாலினே ஒப்புக்கொண்டிருக்கிறார். தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சு, இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி என நாட்டு மக்கள் அறிந்து கொண்டார்கள். நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்வதற்கான பொய்யான வாக்குறுதிகள் குறித்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றியதற்கு திமுகவின் பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் விரைவில் வரும் எனவும் அனைத்து கட்சி கூட்டத்தை அஇஅதிமுக புறக்கணிப்பதாகவும் தற்பொழுது அஇஅதிமுக ஒரு நீண்ட அறிக்கையினை வெளியிட்டு இந்த அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறது.